எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த தினம் ஒரு தேடல் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஏசப்பா உங்களோடு பேசுகிறார். என்ன அப்படின்னா, சங்கீத எழுதின புஸ்தகம் 54வது அதிகாரம் 2வது வசனம். தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். அல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா சொல்லுகிறார், தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். தாவீது ஏசப்பாட்ட விண்ணப்பம் பண்ணுகிறார். ஏசப்பா, என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்க, என் வாயின் வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி தாவீது என்ன பண்றாரு? ஏசப்பா நோக்கி செபிக்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு நாமளும் எத்தனையோ விண்ணப்பம் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாங்க. என்னன்னா, இதோ எனக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கு போராட்டமா இருக்கு, நெருக்கமான நேரத்துல தேவையில்லாத பிரச்சனை வருகிற பொழுது, கண்ணீர் வருகிற பொழுது, கடங்கார மத்தியில இதோ நம்மள தலையை குனியாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்? எத்தனையோ பிரச்சனைகள், அதுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, நம்மளால அந்த நெருக்கமான சூழ்நிலையில நெருக்கமான பிரச்சனை வரும்போது நம்மளால ஜெபிக்க முடியாது. ஆனாலும் பாருங்க, தாவீது என்ன பண்றாரு? ஜெபிக்கிறவரா இருக்கிறார். ஏசப்பா நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஏசப்பா, என் விண்ணப்பத்தை கேட்டு நீங்க என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. அப்ப அந்த வாயில இருந்து என்னெல்லாம் அந்த நெருக்கமான சூழ்நிலையில ஏசப்பாட்ட உட்காரும் பொழுது என்னெல்லாம் அந்த வாயில வார்த்தைகள் வருதோ அதுக்கெல்லாம் எனக்கு செவி கொடுங்க ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு தாவீது என்ன பண்றாரு? ஆண்டவர் நோக்கி செபிக்கிறார். அப்ப நீங்களும் பாருங்க, ஒரு சில நேரத்துல நம்மளால ஜெபிக்க முடியாது. நம்மளால ஜெபிக்க முடியாம போயிடும். சில பிரச்சனைகள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது? உட்காந்து ஜெபிக்க முடியாது. ஆனா தாவீது அப்படி நெருக்கமான சூழ்நிலையிலையும் அவர் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறவரா இருக்கிறார். அது போல இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க என்ன பண்ணுமா? ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். அவங்க வாயின் வார்த்தைகளை ஏசப்பா கேட்டு கட்டாயம் அவர் செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ உங்களுக்கு என்ன காரியமா இருந்தாலும் சரி, நீங்க ஏசப்பாவை நோக்கி விண்ணப்பம் செஞ்சதா போதும், ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணினா போதும், அவர் உங்க விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. தாவீது ராஜா போல எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலையிலையும் ஆண்டவரே அவர் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினது போல ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணவும் என் தேவனுக்கு உதவி செய்ய